வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 13ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரீ மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்துச்சு, என்னென்ன டேட்டா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு லைவ் மார்க்கெட்டோட ஒரு ஸ்டிமுலேஷனாக ஒரு ரீப்ளே பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த ரீப்ளே பண்ணி பார்க்குற இடத்துல எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும், அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் அண்ட் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அப்போது இன்னையோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம வந்து ஒரு மல்டிபிள் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருந்தோம். அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங். கடந்த 4-5 நாளாக மே 7ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு கேப் டவுனில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த கேப் டவுனை தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து நமக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துச்சு. இது வந்து நம்ம ஒரு அபாயமாக எடுக்கல. காரணம் என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுக்குறனால ஏற்கனவே மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷாக இருக்குன்னு. ரெண்டாவது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் டேட்டா. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டேட்டாவில் மார்க்கெட் வந்து 23,350 இல்லைனா 23,400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னையோட மார்க்கெட் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,300லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து 23,400 வரைக்கும் வந்துருந்துச்சு. அப்போ இந்த 23,400 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் போகும்னு சொல்லியிருந்தோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐஸ் டேட்டா. அண்ட் எஃப்ஐஐஸ் டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க நெட் பியரிஷாக தான் இருந்தாங்க. அந்த டிஃப்ரென்சஸ், அதாவது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 13,000 குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷ் தான். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இல்லை. கரெக்டு தான். ஏன்னா நமக்கு வந்து நேற்று வந்து எக்ஸ்பைரிங்கிறனால நம்ம யூஸ்வலாக முதல் நாளோட எக்ஸ்பைரியோட டேட்டாவை தான் பார்ப்போம். அப்படிங்கிறனால முதல் நாள் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால வீக்லி ஆப்ஷன்ஸ் நிஃப்டியோடது, அப்போ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து வேலிடாக இருக்காது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு நம்ம ஒரு முக்கியமான ஒரு 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 எமர்ஜென்சி ஸ்டாப் மாதிரி கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா நம்மளோட சார்ட்லேயே பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய நமக்கு வந்து 19.3ல இருந்துச்சு. ஆனால் இந்தியா விக்ஸ் டேட்டா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19.3ல இருந்தது 20 வரைக்கும் போகலாம். அண்ட் இந்த 20 வரைக்கும் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் டேட்டா தான் அழகாக ப்ளே ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த எல்லா டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட்டில் என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவோ, இல்லைன்னா நம்மளோட நிஃப்டி 50யோ நம்ம டைரக்ஷன் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு அந்த 23,300 அப்படிங்கிற இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு பாருங்க, இதிலிருந்து கீழே போகல அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு தெரியுது. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் ரேஞ்ச் போகல, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா அது கூடயே நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இந்த 20 புள்ளியில டச் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் வந்து பிரைஸ் ரிவர்சல் நடக்கிறதுக்கான பாயிண்ட். ஏன்னா இந்த இந்தியா விக்ஸ வந்து கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் பண்ணி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நம்ம ஒரு பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 24ஆம் தேதி நமக்கு 20.5ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சருக்கு வந்திருக்கு. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். அப்போ இதுக்கப்புறமும் நமக்கு வந்து ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து திருப்பி ஒரு இந்தியா விக்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 20 தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால
நமக்கு இந்த 20 தொடுறதுனால நம்ம இந்த ஒரு பாக்ஸ் வரைஞ்சு கிளியரான ஒரு இண்டிகேஷன்ஸ் குடுத்திருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரைஸ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு இண்டிகேஷன்ஸ் குடுத்திருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஒரு பிரைஸ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே. இது வந்து நான் இப்போ டன்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டன்ல ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ரீப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டன்ல போயி நான் வந்து இந்த இந்த பட்டன் இருக்கு. இது வந்து ரீப்ளே பட்டன். அப்ப இந்த ரீப்ளே பட்டன் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்ஸ் வந்து ரீப்ளே பண்ண முடியும். இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இல்லன்னா நம்மளோட ஒரு இண்டிகேஷன்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளானது என்னன்னா, நமக்கு 9 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு டிஸ்ப்ளேல நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இந்த இடத்துல போயி இந்த லைன கொஞ்சம் திக்கா குடுத்துக்கலாம். ஓகே. லைன் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. 2வது நான் வந்து இந்த 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ ப்ளூ கலர்ல இருக்கு. அதிலிருந்து நான் வேற ஒரு கலருக்கு மாத்திக்கிறேன். ஒரு ஆரஞ்ச் கலர் வச்சுக்குவோம். ஓகே. ஆரஞ்ச் கலர் வச்சுட்டு, நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வெறும் லயன் மாரி தான இருக்கு. கீழ வந்து ஒரு கோடு தான் இருக்கு. அப்போ இந்த கோட்லருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, மார்க்கெட்ட இங்க சப்போஸ் நமக்கு வந்து இந்த கோட்லருந்து நமக்கு இந்த ரீப்ளே பட்டன் எங்கேயோ நம்ம போய் கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, லெட்ஸ் கோ அகைன். அப்போ நம்ம இந்த 9 நம்ம இந்த இடத்துல வந்து இன்னையோட மார்க்கெட்ட ரீப்ளே பண்ண போறோம். இந்த இடத்துல. ஓகே. அதுக்கப்புறம் நான் 20ய வந்து கொஞ்சம் ஒரு டார்க் லைனா குடுத்துக்கிறேன். ஃபைன். ஏன் இத குடுக்குறேங்கிறது நமக்கு கிளியரா இப்போ புரியும். ஸோ, அதுக்கப்புறம் நான் வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா வித் பிரேக்ஸ் குடுத்துர்றேன். அப்போ நமக்கு இந்த மாரி ஒரு சார்ட்ல கீழ ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரியோ, இல்லன்னா ஈஸியா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு இண்டிகேஷனா இந்த ஒரு சார்ட் இருக்கும். அப்போ நமக்கு இந்த சார்ட்ட பார்த்தம்போதே தெரிஞ்சிரும். இந்த இடத்துல கீழ ஏரியாவா ஃபில் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதே மாரி இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போ நம்மளோட லாஜிக் என்ன அப்டின்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்லேருந்து மார்க்கெட் வந்து 9 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ தான் மார்க்கெட் இருக்கணும். அப்பன்னா தான் நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸா இருக்கு. அண்ட் இன்னையோட மார்க்கெட்க்கு நமக்கு இருந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் என்ன அப்டின்னா, நமக்கு 23,400 அண்ட் 23,350. நான் 23,350ல ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறேன். இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் போட்டு வைக்கிறோம். ஓகே. இப்ப நமக்கு மார்க்கெட் ஆன் ஆகப்போது நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டிலா வந்திருக்கு. இதுவே நமக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஏன்னா நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிசப்பாயின்ட்மென்ட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்சைட் கேண்டிலா தான் வந்திருக்கு. இந்த கிரீன் கேண்டிலோட வாலடைலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த கிரீன் கேண்டிலுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவ நம்ம இன்னைக்கு கவனிச்சோம் அப்படின்னா, நமக்கு 13ஆம் தேதி காலையில நமக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ரெட் கேண்டில். நமக்கு இந்தியா விக்ஸும் நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் குடுத்திருக்கு. நிஃப்டி கிரீன் கேண்டில். இது வந்து ஒரு லாஜிக் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரெட் கேண்டில் குடுத்திருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன அர்த்தம்னா, நிஃப்டி 50 வந்து மேல போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் கேண்டில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு அப்படியே ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்ன அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஸ்டெப் பேட்டர்ன். இந்த ஸ்டெப் பேட்டர்ன்ங்கிறது நமக்கு ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த கேண்டிலோட பிரைஸ் வந்து எந்த இடத்துல நமக்கு குளோஸ் ஆயிருந்திருக்கோ, ஸோ கேண்டிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நமக்கு குளோஸ் ஆயிருந்திருக்கோ, அடுத்த கேண்டில் அதே இடத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அதிகமா இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டெப் பேட்டர்ன் சொல்றது வந்து நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருப்பேன். என்னன்னா, ஒரு கேண்டில் முடியும், அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டெப் மாரி வர்றது தான் ஸ்டெப் பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்ல ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வருதுன்னு. அப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது, நமக்கு ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே. ஆனா ஷார்ட் பொசிஷன் நம்மளோட லாஜிக்ல என்ன அப்டின்னா, ஓகே டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. டவுன் ட்ரெண்ட் வந்த உடனே நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கணுமான்னா கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ வந்துருச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் கீழ வந்துருச்சு. அப்போ எடுக்கும்போதே நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா பொசிஷன் எப்ப எடுக்கணும் அப்டின்னா, புல் பேக் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் எப்பயுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் போகாது. ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இதில உங்களுக்கு காமிக்கிறேனே. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான டவுன் ட்ரெண்ட்ல போகாது. ஸோ நமக்கு எப்பயுமே இந்த இடத்துல வரும். ஒரு இந்த மாரி ஒரு போகும், திருப்பி கீழ வரும், மேல போகும், திருப்பி கீழ வரும், மேல போகும். ஸோ அப்படிங்கிறனால இதுதான் நமக்கு இருக்கிற அந்த ரெட் கேண்டிலோட ஒரு ஜோன். அப்ப இந்த ரெட் கேண்டிலோட ஜோன்ல நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. புல் பேக் அதாவது இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பேக் வந்துட்டு, இந்த பாயிண்ட்ட கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகும்போது, இதுக்கு பேரு புல் பேக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த புல் பேக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓகே. இந்த புல் பேக்ல வந்து மார்க்கெட் இந்த ஜோன நமக்கு கிராஸ் பண்ணும். அப்படி இந்த ஜோன நமக்கு கிராஸ் பண்ணும்போது தான், இந்த புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் வந்து புல் பேக் வரும். புல் பேக் வந்துட்டு கீழ வரப்போது. இந்த பாயிண்ட் கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு கரெக்ட்டான பொசிஷன். அப்படின்னா, நமக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா, நமக்கு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. இப்ப நமக்கு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, வரல. ஒரு புல் பேக் வந்துருச்சு. ஓகே. அப்போ இது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். ஆனா என்னன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு டாஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டாஜி கேண்டில கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இல்லன்னா ஹேமர்ன்னு சொல்லுவோம். ஹேமர் கேண்டில்ன்னு சொல்லலாம். டாஜி கேண்டில் மாரி இருக்கு. ஆனா ஹேமர் கேண்டில். அப்ப இது வந்து இந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணுச்சுன்னா, பாருங்க. நம்மளோட லாஜிக் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து புல் பேக்லயே எடுத்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஆனா அதே சமயம் நமக்கு கீழ வரும்போது, இந்த பாயிண்ட்ட வந்து கிராஸ் ஆனா தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். அப்படிங்கிற ஒரு கவனத்துல வைக்கும்போது தான், நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ பிரிவென்ட் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோவர் ட்ரெண்ட் வந்துச்சு பாருங்க. இந்த லோவர் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக். அந்த புல் பேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே ஒரு அப்வர்ட் ஸ்விங்குக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த அப்வர்ட் ஸ்விங் தான் நமக்கு வந்து நம்மளோட நம்மளோட லாஜிக்லயும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலயும் கரெக்ட்டா இருந்தா, நம்ம வந்து தேவையில்லாம பொசிஷன் எடுக்கிறத காப்பாத்த முடியும். ஓகே. அப்போ மார்க்கெட் வந்து அப்படியே மேல போயிட்டே இருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிரைஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் லிமிட்டான ஒரு பிரைஸ் பாயிண்ட். ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல காலையில ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் மேல போகாம இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதே மாரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் தான் நமக்கு இன்னையோட மார்க்கெட்க்கு இருக்கிற முக்கியமான ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து ஒண்ணா நமக்கு மேல டாப் லெவல்ல இருந்து கீழ வரும்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்ல இந்த லெவல்ல இருந்து கீழ விழும்போது பொசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த லெவல்ல இருந்து மேல போகும்போது பொசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, 3வதான லாஜிக் என்னன்னா, இந்த அப்ல மேல பிரேக் அவுட் ஆகணும். இல்லன்னா கீழ பிரேக் அவுட் ஆகணும். இந்த 4 விஷயத்துல எதுவுமே நடக்கலைன்னா, நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு 10:15க்கான நமக்கு தெரியிற ஒரு ஐடியா. ஸோ அப்போ இந்த இந்த லாஜிக்க நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாவே போதும். மார்க்கெட்ல தேவையில்லாம பொசிஷன் எடுக்கிறத நம்மனால தவிர்த்துக்க முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட்ல இதுதான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட லாஜிக்க நம்ம பில்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட்ல இந்த 2 பாயிண்ட்ல எங்கேயாவது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம பொசிஷன் எடுப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து அமைதியா இன்னையோட டே வந்து நமக்கு ட்ரேடிங்க்கு இல்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு பெர்சனலா இந்த பாக்ஸ் போட்டு வைக்கும்போது எனக்கு ஒரு 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 பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து பாக்ஸே போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட பாக்ஸ். அப்போ மார்க்கெட்ட மறுபடியும் நம்ம ரீப்ளே பண்ணுவோம். மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல பிரேக் அவுட் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. மார்க்கெட் 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும், 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் இந்த 2 லைனுக்கும் மேல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து மார்க்கெட்ட கன்டின்யூ பண்ணோம்னா, நமக்கு புல் பேக்ல பொசிஷன் எடுக்கணும். ஓகே. புல் பேக் வந்துருச்சு. புல் பேக் வந்துருச்சு. கிரீன் கேண்டில். ஸோ இந்த கிரீன் கேண்டில் நமக்கு வந்து ஒரு லாங் பொசிஷன் போறதுக்கான ஒரு கிரீன் கேண்டில். ஓகே. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, எப்ப வந்து இதுதான் நம்மளோட பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஹிட் ஆகும்போது, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு.
அப்போ இந்த இடத்துல என்னன்னா, நம்ம வந்து ஒரு நேக்கட் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கேப்பிட்டல் கடகடன்னு கரைஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு பதிலா என்னன்னா, நம்ம ஒரு கால் அப்சைட் அதாவது ஒரு லாங் பொசிஷனும், ஒரு ஷார்ட் பொசிஷனும் எடுக்கும்போது, சிம்பிளா சொல்லணும்னா சேடில்னு சொல்லுவாங்க. அதாவது மேல ஒரு பொசிஷன், கீழ ஒரு பொசிஷன். 2 பக்கம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நமக்கு ஒரு லெக் மட்டும், அதாவது லாஸ்ட்ல இருக்க லெக் கேன்சல் பண்ணிட்டு, நமக்கு முன்னாடி சொன்ன மாரி, இந்த பாக்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுது. அப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள எது வரைக்கும் வரும்னா, பாக்ஸோட எண்ட் வரைக்கும் நமக்கு கீழ வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து லாங் பொசிஷனோட ஒரு லெக்க கேன்சல் பண்ணிட்டு, நமக்கு வந்து ஷார்ட் பொசிஷனோட லெக்க நம்ம வந்து ஹோல்ட் பண்றோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் எடுக்குது. டவுன் சைட் வந்துட்டே இருக்கு. ஸோ, இத வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ, இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் ஸ்டாப் லாஸ். ஸோ, அப்ப நம்மளோட லாஜிக்ல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ நிஃப்டி 50ய பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளோட ஒரு ட்ரெண்ட் செகண்ட் டைமும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட இன்னையோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து 9 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருந்துச்சு. புல் பேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒண்ணா நம்ம வந்து இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த செகண்ட் புல் பேக் வரும்போது நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் இந்த செகண்ட் புல் பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட்ல போயிருச்சு. அப்போ நமக்கு ஏற்கனவே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் குடுத்தனால, இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 942 942 943 ஸோ இந்த பொசிஷன் வந்து என்னன்னா, நம்மளோட பாக்ஸ்ல அதாவது நமக்கு காலையில எந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆச்சோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்திருக்கு. அப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம். மார்க்கெட் வந்து ஒரு பாக்ஸ் செட்டப்ல மார்க்கெட் இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு லாஜிக் நமக்கு பில்ட் ஆயிருக்கு. அப்போ அதே லாங் பொசிஷன ஹோல்ட் பண்ணோம்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, புல் பேக்ல கரெக்ட்டா 9 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல தான் நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஸ்டில் வந்து நம்ம வந்து பொசிஷன்ஸ ஹோல்ட் பண்ணலாம். ஸோ பொசிஷன்ஸ ஹோல்ட் பண்ணலாம். கரெக்ட்டா இதுக்கு கீழ கம்ப்ளீட்டான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனா தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். ஆனா, நமக்கு வந்து அதுக்கு கீழ வந்து கேண்டில் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகல. அதே ரேஞ்ச்ல 9 அண்ட் 20லயே மேல ஃபார்ம் ஆயிட்டே இருக்கறனால, நம்ம வந்து இந்த பொசிஷன நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கிருந்து நமக்கு ஒரு லாஜிக்கான ஒரு பொசிஷன் வந்து இவ்ளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லயே பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் பொறுத்தளவு நமக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்து இதுதான் ஒரே இடம், ஒரு லாஜிக் வந்து நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் வருது. அண்ட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டான கன்சாலிடேஷன். அப்ப இந்த டைட்டான கன்சாலிடேஷன் மாரி டைம்ல இருக்கும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு என்னன்னா, இந்த மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் இல்லன்னா மல்டிபிள் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கும்போது, நம்ம வந்து காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா, இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் ஆவரேஜ் மூவ்மென்ட் இருக்கு. அப்போ நிஃப்டி 50 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட்ல இருக்கும்போது 500, 600 பாயிண்ட்ஸ்லாம் மூவ்மென்ட் ஆகும். ஸோ இன்னையோட மார்க்கெட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் நம்மளோட லாஜிக்ல வச்சு பார்க்கும்போது, எப்ப நம்ம பொசிஷன் எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும். அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து நான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறதுல இது ஒரு முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா, எல்லா நாளுமே நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, இல்ல நம்மளோட ஒரு லாஜிக்கோ வொர்க் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. சில நாட்கள் நமக்கு தோல்வி வரும். அந்த தோல்விய எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு 20 நாள் அதாவது கரெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 23லிருந்து 25 நாள் வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரேட் ஒரு மாசத்துல ட்ரேட் டே இருக்கும். அந்த 25 நாள்ல நமக்கு ஒரு 15 நாள் ப்ராஃபிட் கிடைச்சுச்சுனாவே, நம்ம வந்து ஒரு சூப்பரான ட்ரேடர். பாதிக்கு பாதி. கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 25 நாள்ல ஒரு 10 நாள் ப்ராஃபிட் கிடைச்சாவே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ட்ரேடர். அப்ப எப்படி நான் வந்து மீதி நாள்லாம் எனக்கு வந்து லாஸ் ஆகுமே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு முக்கியமான கால்குலேஷன் இருக்கு. அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா, 3ல 1 பங்கு நேரம், அதாவது 3 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதுல 1 ட்ரேடு ப்ராஃபிட் ஆனா போதும். நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. அப்ப இன்னையோட மார்க்கெட்ல நம்ம
தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில எப்ப நம்ம பொசிஷன் எடுத்திருந்தாலும், நமக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்ஸ் தான் கிடைச்சிருந்திருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருந்திருக்காது. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரெண்ட்ல தான் போய் முடிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான் 100% ஹிட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருந்திருக்கு, இன்னையோட ப்ரீ மார்க்கெட் கன்சிடரேஷன் பண்ணும்போது, இன்னையோட மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரீப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டால மார்க்கெட் வந்து 20.0 தொட்டுட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு டேட்டா தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இன்னையோட மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.